இளைய தளபதி விஜய் அரசியல் கட்சி தா.வே.க தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கியிருக்காரு. அரசியல் மாநாடு முதலாக விக்கிரவாண்டிங்கிற இடத்த தேர்ந்தெடுத்திருக்காங்க. தேர்ந்தெடுத்ததுல ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த அரசியல் மாநாடு நடக்க விடாமல் வைக்கிறதுக்கு திமுக சார்பில் நிறையா குடைச்சல் கொடுக்குற மாதிரி நிறையா விஷயங்கள் அடிபடுது. 21 கேள்வி கேட்டு அதை தாவேகா கட்சி நிர்வாக புசி ஆனந்த் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவரை திரும்ப அதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்காரு. இன்னும் ஒரு சில தினங்களில் அதுக்கு அனுமதி கொடுக்குறா அப்படின்னு இருக்காங்க. அவர் விஜய் அறிவித்த நாட்களில் இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு, மாநாடு நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நாள் ஒர்க் பண்ணாதான் அங்கே நடக்க முடியும். என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதோ அந்தந்த கேள்வியெல்லாம் கேட்டு அவங்களுக்கு அரசியல் மாநாடு நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குடைச்சல் கொடுக்குறாங்க. ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் அரசியலில் நிற்கலாம், அதிலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் யார் தலைவர் ஆகணும் அப்படிங்கிறதுல. அதனால் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திர இந்தியாவில் எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அங்கே என்னெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆம்புலன்ஸ் வசதி இருக்கா, அதுக்கப்புறம் தீ எரிஞ்சது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு தீயணைப்பு வண்டி இருக்குதா, எத்தனை வாகனம் வருது, எத்தனை பைக் வருது, எத்தனை கார் வருது, எந்தெந்த ஊரில் எவ்வளவு ஆண்கள் வருவாங்க, எவ்வளவு பெண்கள் வருவாங்க, இதெல்லாம் ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்பில் ஒரு இவ்வளவு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேள்வியை கேட்கும்போது நகைப்பாக தான் இருக்குது. யாருக்கு என்னங்க தெரியும்? விஜய் அப்படிங்கிற ஒரு மனிதரை பார்க்கறதுக்கு எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கட்சியில இருந்தே தெரியாத போது எப்படி இதுக்கெல்லாம் பதில் அளிப்பாங்க அப்படிங்கிறது நகைப்பாக தான் இருக்குது.